சமீபத்தில் செப்டம்பர் 5ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் நாம் ஆசிரியர் தினம் என்று அனுசரிக்கிறோம். இது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை கௌரவிப்பதற்காக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது என்பது நம் அனைவரும் தெரிந்த விஷயம். நமக்கு அப்படி பார்க்கும்போது பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் சரி, ஸ்ரீ அன்னையும் இருவருமே இந்த ஆசிரியர் அப்படிங்கிற அந்த ரோல் ரெண்டு பேருமே எடுத்து பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே அந்த ரோலை பண்ணியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்ல, வெறும் ஆசிரியர்களாக மட்டும் இல்லாமல் யோக முறையில் கல்வி அணுகும் முறை எப்படி அப்படிங்கறதும் நமக்கு கொடுத்திருக்காங்க. எல்லா விஷயங்களும் பார்த்தோம்னா வாழ்வின் எந்த கூரை எடுத்தாலுமே பகவான் ஸ்ரீ அரவிந்தரோ ஸ்ரீ அன்னையோ எந்த தொடாத விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லாத்த பத்தியுமே நமக்கு நிறைய வழிகாட்டுதல்கள் கொடுத்திருக்காங்க. எல்லாத்துலயுமே அவங்கதான் முன்னோடி. அப்படிங்கும் போது இந்த கல்வி அப்படிங்கிற விஷயத்திலும் அவங்கதான் முன்னோடி அப்படின்னு கண்டிப்பா நம்ம எடுத்துக்கலாம். இது பல வருடங்களாக பகவான் கண்ட கனவு என்ன அப்படின்னா இந்த புதிய கல்வி முறை அப்படிங்கிறது. இந்த கல்வி முறையின் மூலமே எதிர்கால மனித சமுதாயத்தை ஒரு தெய்வீக வாழ்க்கை, அதாவது ஒரு டிவைன் லைஃப் வாழ்வதற்காகவும், ஒரு தெய்வீக உணர்வு நிலை, ஒரு டிவைன் கான்சியஸ்னஸ்க்கு போய் அந்த டிவைன் லைஃப வாழ்வதற்கு அது உருவாக்க முடியும் என்பதை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தெளிவாக இருந்தார். இது பகவானுடைய ஐடியா. இது ஒரு விதை. இந்த விதை ஸ்ரீ அன்னை விதைத்து அதை போஷித்து வளர்த்து வேரூன்ற செய்ததுதான் இன்று இயங்கும் இந்த ஆசிரமத்துல இருக்கக்கூடிய பள்ளி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனோட பின்புலம் என்ன, பின்னணி என்ன, மற்ற கருத்துக்கள் இதெல்லாம் சிறிது நேரத்துல வருவோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த புதிய கல்வி முறை அப்படின்னு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எதை சொல்றார் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தகவல் பார்க்கலாம். முதல்ல ஹூ இஸ் அ டீச்சர்? ஆசான் என்றால் யார்? ஆசிரியர் என்றால் யார்? ஜகத்குரு அப்படிங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான வார்த்தை. ஆசான் அப்படின்னு சொல்லும்போது மனிதர்களிடத்தில் மட்டும் இல்லாமல் இந்த முழு பிரபஞ்சத்திலும் அனைத்திலும் ஒவ்வொரு அணுவிலும் அந்தர்யாமியாக உள்முறையும் பொருளாக இருக்கும் அந்த பரம்பொருளே ஆசான். அந்த பரம்பொருள் எவ்வாறு நமக்கு ஆசான் ஆகிறான்? உள்ளிருந்து நம்மை அஞ்ஞானத்திலிருந்து விழித்துணரச் செய்கிறான். He awakens the urge to know. இயல்பாகவே மனிதன் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறான். Man is always a seeker. The seeking manifests as curiosity. இந்த தேடுதல் ஒரு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவா, ஒரு பேரவாவாக மாறுகிறது. அது தூண்டி விடுகிறது. ஒரு ஹைப்போதெட்டிக்கலா ஒரு சிச்சுவேஷன் பார்க்கலாம். ஐம் சாரி, ஹைப்போதெட்டிக்கல் எடுத்துக்க வேண்டாம், உதாரணமாவே எடுத்துக்கலாம். இது ஆயுர்வேதம். இப்ப ஆயுர்வேதம் நம்ம இந்திய பாரம்பரியத்துல மிக பழமையான மருத்துவ முறை. இன்றும் பல நோய்களுக்கு தீர்வு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த முறையில எந்த வியாதிக்கு எந்த மருந்து, என்ன மூலிகை, எந்த அளவு, எந்த மூலிகை எதோடு சேர்க்க வேண்டும், அப்புறம் அத தயாரிக்கக்கூடிய முறை என்ன, ஒரு மருந்தை தயாரிக்கக்கூடிய முறை என்ன, அதை உட்கொள்ளும் முறை, அதோடைய பதம், என்ன அளவுக்கு உட்கொள்ளணும், காலம், நேரம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா அதுல. ஆனா எல்லாத்தையுமே மிகச் சரியாக துல்லியமாக
எவ்வாறு கணித்தனர்? அதை கண்டுபிடித்த ரிஷிகளும் யோகிகளும் ஒரு உயர்ந்த ஆர்வ தளத்தில் இருந்து, ஒரு சரியான உணர்வு நிலையிலும் இருந்து, they were in the highest aspiration and in the right consciousness. இதில் இருந்த போது அவர்களுக்கு வெரி இன்ட்யூட்டிவ்லி, உள்ளுணர்வாக எந்த மூலிகை எந்த வியாதிக்கு தீர்வாக அமையும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ அந்த பேர் அந்த ஒரு பேர் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஹையஸ்ட் ஆஸ்பிரேஷன் அந்த கரெக்டான அந்த கான்சியஸ்னஸோட சேரும் பொழுது உள்ளுணர்வாக வெரி இன்ட்யூட்டிவா அதோடைய சொல்யூஷன் கிடைக்கிறது. அத பிற்காலத்துல வந்தவர்களுக்கு எப்படி அதை அளித்தனர், பிற்காலத்தில் அவர்களுக்கு இடம் கற்ற மாணாக்கர்களுக்கு எவ்வாறு அது கொடுக்கப்பட்டது என்றால் as a direct transmission of knowledge. இது ஒரு மனித குலத்தின் தேடுதல் அந்த தீவிரமான ஆர்வமாகி சரியான உணர்வு நிலையில் இருக்கும் பொழுது அந்த ஞானம் உள்ளுணர்வாக வருகிறது. இது டைரக்ட் டிரான்ஸ்மிஷனாக அடுத்த அந்த மாணாக்கர்களுக்கு போய் சேர்கிறது. இதுல ஸ்ரீ ஆதிசங்கரர் தன்னோட தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல சித்திரம் வடத்தொரோர் மூலே விருத்தா சிஷ்யா குரு யுவா குரோஸ்து மௌன வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாகா அப்படின்னு சொல்றாரு. விருத்தா சிஷ்யா வயதான சிஷ்யர்கள், குரு யுவா இளமை மாறாத குரு அப்படின்னு சொல்றாரு. குரோஸ்து மௌன வியாக்கியானம், குரு மௌனமாக வியாக்கியானம் அதாவது ஞானத்தை பயிற்றுவிக்கிறார். சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாகா, ஆனா சிஷ்யர்களுக்கு இருந்த எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி ஆகிவிட்டன. இவர் மௌனமா தான் சொல்றார், ஆனா சிஷ்யர்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகிவிட்டது. இதுதான் அந்த டைரக்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது. இதுதான் இப்ப இதுல யார்கிட்ட கத்துக்கிறோம் அப்படிங்கறதும் ஒண்ணு இருக்கு. குரு யுவா அப்படின்னு நம்ம பார்த்தோம், இளமையான குரு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ பெரிய சின்னவங்க கிட்டயும் கத்துக்கலாம் அப்படிங்கறதும் இதுல இருக்கு. ஸ்ரீ அன்னை ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்றாங்க, யூ கேன் லேர்ன் ஃப்ரம் த பேபிள் ஆஃப் அ சைல்டு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழந்தையின் மழலையில இருந்து கூட நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தத்தாத்திரேயர் கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இந்த இயற்கையில இருக்கிற ஒரு 24 வஸ்துக்கள்ல இருந்துதான் அவர்கள் தான் எனக்கு ஆசான், அவங்க கிட்ட இருந்து தான் நான் கத்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்ற அந்த கதை இருக்கு. சோ பகவான் ஸ்ரீ அரவிந்தரோட இந்த ஈவினிங் டாக்ஸ் அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமா அதுல எல்லாரும் அந்த மாலை நேரத்துல குழுமி இருப்பார்கள். சில நேரங்களில் தியானமாகவும் அது அமையும், சில நேரங்களில் ஹாஸ்யமாக ஏதாவது பேச ஆரம்பித்து அது ஒரு உயர்ந்த விஷயத்தை பற்றிய ஒரு உரையாடலாக மாறியதும் உண்டு. இதுல நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 75% ஸ்ரீ அரவிந்தோ பேசியிருக்கவே மாட்டாரு, மௌனமா தான் இருந்திருப்பாரு. ஆனா அந்த மாலை ஈவினிங் டாக்ஸ்ல நிறைய விஷயங்கள் அதுல பரிமாறப்பட்டது, நிறைய நமக்கு அதுல இருந்து தெரிய வருது. சோ அந்த மௌனம்னால அந்த டைரக்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது இதுல நமக்கு புரிஞ்சுக்கலாம். இப்படி அந்த உள்ளுணர்வால் சேகரிக்கப்பட்ட அந்த ஞானம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, மனிதனின் மனம் வளர வளர வளர்ச்சி அடைய அடைய அத சிஸ்டமடைஸ் பண்ணி கோடிஃபை பண்ணி அதாவது அத ஒரு எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரு முறைப்படுத்தி அத கொடுத்தாங்க எல்லாருக்குமே. அப்ப இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. We have so much of information.
எல்லாமே நமக்கு உடனுக்குடனே கிடைக்கிறது. அதனால என்ன ஆகுறது அப்படின்னா, சுலபமா கிடைக்கிறதுனால அதோடைய வேல்யூ தெரியல. இன்னொன்னு, தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த அந்த தூண்டுதல், அந்த ஆர்வம் முக்காவாசி வந்து எழுந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் ஆதியில் அந்த மனிதனிடம் இருந்த அந்த தேடுதல், அந்த இதை இழந்து விட்டோம். We have lost knowledge and the intuitive sense. உள்ளுணர்வு சார்ந்த அந்த அறிவையும் ஞானத்தை பெறும் முறையையும் முழுமையாக இழந்து விட்டோம். இந்த முறையை மீட்டெடுப்பதை, to revive this, was Bhagavan Sri Aurobindo's and the mother's new education system, the புதிய கல்வி முறை. அதோடைய அடித்தளம் இதுதான். இருவருமே வந்து உள்ளிருந்து புறமாக செயல்பட்டனர். எதுவும் வாட் எவர் தே மேனிஃபெஸ்டட், அவங்க மூலமா எதெல்லாம் வந்து வெளிப்படுத்தப்பட்டதோ அவை எல்லாமே வந்து வித்தின் அவுட்வர்ட் அப்படிதான் வந்தது, அப்படிதான் மேனிஃபெஸ்ட் ஆச்சு. இதுதான் இதோடைய அடிப்படை, இதுதான் இதோடைய ஃபவுண்டேஷன். இப்போ பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து பரோடா காலேஜ்ல லெக்சரரா இருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி சில விவரங்கள் என்னால ரொம்ப கொஞ்சம் தான் சேகரிக்க முடிஞ்சது, முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இது வந்து 1893 இருந்து 1906 13 வருடங்கள் பகவான் வந்து பரோடா சமஸ்தானத்தில் பணிபுரிந்தார். இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு வந்த உடனேயே இங்கு பணியில் சேர்ந்தார். என்னவா சேர்ந்தார் அப்படின்னா, ஆஸ் ஆபீசர் இன் த லேண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட். பிறகு மகாராஜாவின் செக்ரட்டரியாகவும் பணிபுரிந்தார். 1901 மிருணாளினி தேவி அவர்களுடன் திருமணம் நடந்தது. 1902 சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக இறங்கினார். இந்த 13 வருடங்கள் தான் ஆங்கில முறையில் கல்வி கற்றதனால் அவருக்கு வந்து இந்திய பாரதத்தின் மூலமாக விளங்கிய இதிகாசங்களோ அவையெல்லாம் படிக்க முடியல அவரால. சோ அதெல்லாம் இப்ப படித்தார். ராமாயணம், மகாபாரதம், காளிதாசருடைய கவிதைகள், இதெல்லாம் வந்து அந்த சமயத்துல சமஸ்கிருதம், அப்புறம் பெங்காலி, குஜராத்தி போன்ற நிறைய மொழிகள் எல்லாமே இந்த சமயத்துல படிச்சதுதான். 1905 பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஆக்டிங் பிரின்சிபலாக பணியாற்றினார். அதற்கு பின்னர் பிரின்சிபல், அந்த காலேஜோட, பரோடா காலேஜோட பிரின்சிபலாகவும் நியமிக்கப்பட்டார். என்ன பாடம் பயிற்றுவித்தார் அப்படின்னா, இங்கிலீஷ் மற்றும் பிரெஞ்சு, இது ரெண்டுமே பயிற்றுவிக்கும் லெக்சரராக பணியாற்றினார். அவரை பத்தி சொல்லும் போது, அன்ஆர்த்தடாக்ஸ் அண்ட் இன்வென்டிவ் டீச்சர், வழக்கத்திற்கு மாறான, எல்லாரையும் மாதிரி புக்கை பார்த்து படிச்சு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி இல்லாம புதிய கோணங்களில் சொல்லி கொடு, அந்த மாதிரியான ஒரு ஆசிரியர், அந்த ஒரு முறையை கடைபிடித்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். இவர் பாடம் நடத்தும் பொழுது ஒரே ஒரு அனெக்டோட் இருக்கு. இவர் பாடம் எடுக்கும் பொழுது வகுப்பறையில் இவர் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மாணவர் குறுக்கிட்டு கேட்கிறார், ஆனா நீங்க சொல்ற இந்த விஷயம் வந்து இந்த புக்ல இல்லையே அப்படின்னு சொன்னோடனே, throw the book out of the window அப்படின்னு சொல்றாரு. He was a very brilliant scholar, Bhagavan Sri Aurobindo. He learned things very quickly. அது நமக்கே பார்த்தோன்னே புரியுது இல்லையா? வெரி ஷார்ட் டைம்ல வந்து இவ்வளோ லாங்குவேஜஸ் கத்துண்டு பெரிய பெரிய புராணங்கள், இந்த மாதிரி ராமாயணம், மகாபாரதம் போன்ற புராணங்கள்லாமும் எல்லாமே படிச்சு பண்ணதெல்லாம் வந்து he learned things very quickly, but not a scholar of a academic kind. ஒரு கல்வி சார்ந்த ஞானி அப்படின்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி வேற ஒரு ரொம்ப உள்முகமான ஒரு வளர்ச்சியோட இருந்த ஒரு ஞானி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் தன்னை பத்தி ஒரு முறை சொல்லும் போது,
I may not have read so much, but I have made a lot of what I have read அப்படின்னு சொல்றாரு. சோ எதை படித்தாலும் அதில் உள்ள மூலம் என்ன, அதோடைய கோர், அதோடைய இன்டெப்தா சென்டர்ல என்ன இருக்கு அப்படிங்கறத ஊன்றி படிப்பாரு. ஜஸ்ட் அது ஒரு அகடமிக்கா எதா இருந்தாலும் பார்க்காம அதை ஒரு டிஃப்ரெண்டா எப்படி பார்த்து அதை டு லுக் அட் த திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி, நாட் ஜஸ்ட் இன் அ அகடமிக் வே, அந்த மாதிரி இல்லாம அந்த மாதிரி அவர் வந்து ஒரு லெக்சரரா இருந்தாரு அப்படிங்கறது பாக்குறோம். அப்புறம் வந்து இங்க பிரின்சிபலாக இருந்த டாக்டர் கிளார்க் அப்படிங்கிறவர் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் அன்யூஷுவல் ஐஸ், அவருடைய கண்களை பற்றி விவரிக்கிறார். அப்போ அவர் சொல்றார், there is a mystic fire and light in them that penetrates into the beyond. அவர் கண்களில் ஒரு தீயும் ஒளியும் உள்ளன, அவை எதிர்காலத்தை ஊடுருவி பார்க்கின்றன அப்படின்னு சொல்றாரு. இப்போ பரோடாவில் அவர் இருந்த பொழுது எழுதிய இந்த தேசிய கல்வி, நேஷனல் எஜுகேஷன் என்ற தலைப்பிட்ட பல கட்டுரைகள் அதுல எழுதியிருக்காரு. அது வந்து ஆன் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகமாக தொகுக்கப்பட்டுள்ளது. அதுல இன்னொரு ஒரு பகுதி வந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எழுதினது, இன்னொரு பகுதி ஸ்ரீ அன்னை எழுதின கட்டுரைகள், எல்லாம் ரெண்டுமே வந்து அதுல தொகுக்கப்பட்டு அந்த நூலாக வெளியிடப்பட்டுள்ளது. சோ அதுல பாத்தீங்கன்னா ஆன் எஜுகேஷன்ல பகவான் வந்து இந்த தேசிய கல்வி பத்தி சொல்றாரு. தேசிய கல்வி என்பது எவ்வாறு வடிவமைக்கப்பட வேண்டும் என்பது பற்றி மிகவும் விரிவாக எழுதியுள்ளார். உண்மையான தேசிய கல்வி திட்டத்தின் இலக்கு தற்காலத்திய கண்டுபிடிப்புகளையோ அதை சார்ந்த அறிவை புறக்கணிப்பதோ இல்லை. நம் சொந்த இருப்பு, மனம், ஆன்மா இவற்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வடிவமைக்கப்பட வேண்டும். தாய்மொழி வழி கல்வி மிகச் சிறந்தது. இந்த பிரபஞ்ச மனம், ஆன்மா இவற்றிற்குள் தான் ஒரு தனி மனிதனின் மனமும் ஆன்மாவும் அதன் எண்ணற்ற வேறுபாடுகளுடனும் ஒருமைப்பாடுகளுடனும் தனித்துவத்துடனும் இருக்கின்றது. இவ்விரண்டிற்கும் இடையே இடை சக்தியாக இருப்பது ஒரு தேசத்தின் மனமும் அதில் வாழும் மக்களின் ஆன்மாவும் தான். இந்த மூன்றையும் இசைவுடன் ஒரு கல்வி திட்டமாக வடிவமைக்க வேண்டும் என்றால் அது ஒரு ஜீவனுள்ள எழுப்புதல், மனத்தின் சக்திகளையும் மனிதனின் ஆன்மாவையும் ஜீவனுற்று எழுப்ப செய்வதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. மேலும் மனித மனம் எப்படிப்பட்டது, எத்தனை கூறுகள் உள்ளன, அவற்றின் சக்திகள் என்னென்ன, மனத்தின் திறனை ஒரு மாணவன் எவ்வாறு பலப்படுத்திக் கொள்ளலாம், அதில் ஆசிரியரின் பங்கு என்ன, பயிற்றுவிக்கும் முறைகளாக எதை கையாளலாம் போன்ற பல பொக்கிஷமான கருத்துக்களை உதாரணங்களுடன் விவரித்துள்ளார் பகவான். புலன்கள், சென்சஸ், புலன்கள், அவற்றை எவ்வாறு பயிற்சி செய்வது, எவ்வாறு செம்மைப்படுத்துவது, மன மற்றும் தர்க்க ரீதியான மென்டல் அண்ட் லாஜிக்கல் ஃபேக்கல்டிஸ் எவ்வாறு பயிற்சி செய்வது என்பன போன்ற அள்ள குறையாத தங்கச் சுரங்கம் பகவானின் எழுத்துக்கள் என்பதை சொல்லவும் வேண்டுமோ, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பகவான் வந்து 3 கொள்கைகளை கல்வியாளர்கள் கடைபிடித்தால் நலம் என்று கூறுகிறார். எதையும் கற்றுத்தர முடியாது. Nothing can be taught. Teacher is not an instructor or a taskmaster. He is a helper and guide. பயிற்றுவிப்பாளர், அவர் வந்து பயிற்றுவிப்பாளர் கிடையாது, அப்படியே இருக்கிறவர் வந்து உதவியாளராகவும் வழிகாட்டியாகவும் தான் இருக்க வேண்டுமே ஒழிய டாஸ்க் மாஸ்டரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு.
child's mind must be consulted. அதாவது ஒரு குழந்தையின் மனம் எதை விரும்புகிறதோ, ஆர்வம் உறுகிறதோ, அதை நோக்கி போகும் வகையில் அந்த கல்வி அமைய வேண்டும். அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் பாத்தீங்கன்னா அது வித்தியாசமா இருக்கும், யுனிக்கா இருக்கும். ஒவ்வொரு குழந்தையோட ஆர்வமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி யூனிஃபார்மா டெய்லர் மேடா பண்ற அந்த கொடுக்கப்படுற கல்வி வந்து நல்லதை விட கெடுதல் தான் நிறைய செய்யும் அப்படிங்கிறாரு. நியர் டு ஃபார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அருகில் இருக்கும் விஷயங்களை வைத்து அவற்றிலிருந்து ஆரம்பித்து உயர்ந்த தொலைவான பெரிய விஷயங்களை பற்றி கூறுவது. இப்படி செய்யும் பொழுது குழந்தைகளால் சுலபமாக கனெக்ட் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு இப்போ அரிசி வந்து எப்படி விளைவிக்கிறாங்க அப்படின்னு கேக்குறோம் அப்படின்னா, அப்ப நம்ம வந்து அப்ப டீச்சர் வந்து எடுத்தோடனே அரிசியை வந்து விதைப்பாங்க, அதுக்கு வந்து தண்ணி ஊத்துவாங்க, அது வளரும், அப்புறம் நாத்து எடுத்து நடுவாங்க, அதுக்கப்புறம் அது வந்து அறுவடை பண்ணுவாங்க இப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டு ஆரம்பிச்சு, இப்போ குழந்தை இட்லின்னு சொன்னா இட்லியில என்ன இருக்கும், அரிசி இருக்கும், பருப்பு இருக்கும். இப்ப அரிசி எங்கேருந்து வருது, அம்மா வீட்டு பக்கத்துல இருக்கிற கடையில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க, அந்த கடைக்கு எப்படி வந்தது, அது வந்து குடவுன்ல இருந்து வந்தது, குடவுனுக்கு எப்படி வந்தது, அந்த மாதிரி ஃப்ரம் நியர் டு ஃபார். சோ அந்த மாதிரி கொண்டு போகும்போது குழந்தைங்களால வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற இந்த மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலா எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமைப்படுத்தி குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தர முடியும் அப்படிங்கறது ரொம்ப அழகா பகவான் வந்து சொல்லியிருக்காரு. இந்த முறைகளை தான் மதர் வந்து பின்னாடி ஆசிரம ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்றதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா 2 பேருமே சேமா தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. இப்போ இப்போ வந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய பகுதி முடிஞ்சது. அடுத்தது ஆசிரம பள்ளி ஸ்ரீ அன்னை அந்த பகுதிக்கு போகலாம். ஆசிரம பள்ளி பத்தி ஒரு சின்ன வரலாறு, இதுல ஆசிரியரா மதர் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னையும் எதை செய்தாலும் அதை ஒரு தெய்வீக வழிபாடு, ஒரு டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிதான் செஞ்சாங்க அது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. there was no work on the surface first. ஸோ இது வந்து பெயிண்ட் அடிச்சு ஒயிட் வாஷ் அடிக்கிற மாதிரியான வேலை கிடையாது. ஃபுல் சேஞ்ச் இன் கான்சியஸ்னஸ், எல்லாமே முழுமையாக மாற்றப்படுகிறது. அதனால இந்த புறத்தில் அதனுடைய வெளிப்பாடு வர்றதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும், ரொம்ப டைம் ஆகும், அதுக்கு நீண்ட காலம் பிடிக்கும் அதற்கு. சோ ஆசிரம பொறுப்புகளை ஸ்ரீ அன்னையே ஏற்பார் என்று பகவான் கூறிய பின் நடந்தவை ஆசிரம பள்ளிக்கு அடித்தளமாக அமைந்தது. பகவானின் கருத்துக்களை பரப்ப வேண்டும் என்று எண்ணினோ, ஒரு ஆசிரம பள்ளி ஆரம்பிக்க வேண்டும் என்று தீவிர திட்டம் தீட்டியோ ஆரம்பிக்கப்படவில்லை. ஆர்கானிக் growth அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தானாக அப்படியே அடுத்தடுத்து இப்படி இப்படி நடந்தது. அதுதான் எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா, அந்த ஆசிரமத்தின் மையம் வந்து மதர் ஸ்ரீ அன்னை அவங்க மையமா மாறினதுனால எல்லாமே அதை சுத்தி அழகா ஒரு ஒரு தோட்டம் மாதிரி வளர ஆரம்பிச்சது. அப்படியே அந்த மையம், ஆசிரமத்தின் மையம் வலுவாகியது. அதிக எண்ணிக்கையில் மக்கள் ஆசிரமத்தை நோக்கி வரலானார்கள். ஒரு மலர்ந்த பூ இருந்தா எப்படி தேனீக்கள் தேடி வருமோ அந்த மாதிரி வர ஆரம்பிச்சாங்க. 1940 2ஆம் உலக போரின் போது பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் குடும்பங்களாக ஆசிரமத்திற்கு வந்தனர். The Second World War left a package at our doorstep with tiny children அப்படின்னு சொல்றாங்க மதர். சிறு குழந்தைகளை எங்களுக்கு பரிசாக வழங்கியது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு இவர்கள் வந்ததால் பிற்காலத்தில் எதிர்கொள்வதாக இருந்த ஒரு விஷயத்தை ப்ரீமெச்சோர்டாக, முன்னதாகவே நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது அப்படின்னு மதர் சொல்லியிருக்காங்க. ஆசிரமத்தில்
இந்த சிறு குழந்தைகள் வருகையால் ஆசிரமம் மொத்தமாகவே மாறியது. குழந்தைகள் ஓடி விளையாடும் காட்சி சீரியஸான சாதனாவில் ஈடுபட்டிருந்த சில சாதகர்களையும் குழந்தைகளாக மாற்றியது. 1943 முறையான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஃபார்மல் கிளாஸஸ் were started. மொத்தமா ஒரு 20 குழந்தைகள் இருந்தார்கள். 1951 24ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஸ்ரீ அரபிந்தோ இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி சென்டர் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. அதே வருடம் 1951 அதே வருடம் 2ஆம் தேதி டிசம்பர் மாதம் Sri Aurobindo International University Center was formally inaugurated by the mother. 1959 அந்த பேர் மதர் மாத்தினாங்க. ஸ்ரீ அரபிந்தோ இன்டர்நேஷனல் சென்டர் ஆஃப் எஜுகேஷன், இன்றைக்கும் அது அப்படிதான் இருக்கு. was changed to Sri Aurobindo International Center of Education. குழந்தைகளை எதிர்காலத்திற்கு தயாராக்கும் வகையில் இந்த பள்ளி இயங்க வேண்டும் என்ற மையத்தோடு ஃப்ரீ ப்ராக்ரஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு முறைய மதர் கொண்டு வந்தாங்க. இங்கு ஃப்ரீ என்பது கட்டுப்பாடற்ற என்ற அர்த்தத்தை கொள்ளலாமா அப்படின்னு கேட்டா ஆம், இல்லை, இரண்டுமே பதில். ஃப்ரீ ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லும்போது it does not mean you can do whatever you feel like. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க செய்யலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பட் டு மேக் கான்சியஸ் சாய்ஸஸ் அண்ட் கோ த்ரூ த கான்சிக்வன்சஸ். இது எதுக்காக மதர் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, குழந்தைகள் பாடங்களை சுய உந்துதல், அதாவது செல்ஃப் மோட்டிவேஷனோட கற்க வேண்டும். அதே மாதிரி they should learn the joy to discover. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான அந்த சந்தோஷத்தையும் ஆர்வத்தையும் அவர்களுக்குள்ளேயே அறிய கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் மதர் இதை ஆரம்பிச்சாங்க. அந்த ஃப்ரீ ப்ராக்ரஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ப்ராக்ரஸ் கைடட் பை த சோல் அப்படின்னு இதுக்கு மதர் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ ப்ராக்ரஸ் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு இதுதான் பதில் சொன்னாங்க மதர். எப்பவுமே மதர் மினிமம் ஆஃப் ரூல்ஸ் மேக்சிமம் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு இதுலதான் இருந்தாங்க. இதுல ஃப்ரீ அப்படிங்கும்போது குழந்தைகளிடம் எவ்விதமான கட்டணமும் வாங்கப்படுவதில்லை. இங்கு பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களாக சேவை செய்பவர்கள் சேவை தான் செய்யறாங்க. அவங்களுக்கும் பணம் எதுவும் கொடுக்கறது கிடையாது. இங்க டிகிரிஸ் கிடையாது. இந்த ஆஷ்ரம் ஸ்கூல் பத்தி நான் சொல்றேன். சோ நோ, இங்க டிகிரிஸ் கிடையாது, டிப்ளமாஸ் கிடையாது, சர்டிபிகேட் கிடையாது. அதனால குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது, டீச்சர்ஸ்க்கும் ஸ்ட்ரெஸ் இல்ல. சோ இந்த ஃப்ரீ ப்ராக்ரஸ் சிஸ்டம் மூலமா கிளாஸஸ் ஆரம்பிச்சாங்க. அந்த 20 குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ அப்போ டீச்சர்ஸ் எல்லாம் போய் சொல்றாங்க, பசங்களை எப்படி நாங்க ஒரு பாடத்திட்டம் இல்லாம நாங்க எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி கிளாஸஸ் நடத்துறது அப்படின்னு கேட்ட போது மதர் என்ன சொல்றாங்க, அவங்களே வருவாங்க, நீங்க கிளாஸ்ல போய் அமர்ந்திருந்தால் போதும், நீங்க வகுப்பில் அமர்ந்திருந்தால் போதும், குழந்தைகள் அவர்களாகவே வருவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலான அந்த குழந்தைகள் வரல. கிட்டத்தட்ட 2 வருஷம் அதே மாதிரிதான் போயிருக்கு. மதர் இல்ல நீங்க இருங்க, பசங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஒரு வகுப்புக்கும் ஒரு 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க அந்த மாதிரிதான் வருவாங்களாம். அந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கப்புறமா ஆசிரியர்கள் ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டாங்க, இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ மதர் என்ன சொன்னாங்க, சரி ஒரு சிறிய கட்டமைப்பு, அதாவது ஒரு சிலபஸ், ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வச்சுக்கோங்க, பாடத்திட்டம் வச்சுக்கோங்க. ஆனா பெரும்பாலான வகுப்புகள் ஃப்ரீ ப்ராக்ரஸ் முறையில தான் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல மதர் கொஞ்சம் ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அதுல
சரி, இது இந்த படிப்பு முடிச்ச உடனே இறுதியில டிகிரியோ டிப்ளமாவோ கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போ அவங்க என்ன செய்வாங்க படிச்சு முடிச்சுட்டு அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ அங்கதான் ஃபெய்த், நம்ம கிரேட் லீப் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு நம்மளோட இறை மீதான திட நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் அங்க வருது. பொதுவா அங்க படிச்சுட்டு வெளில வந்த எல்லா மாணவர்களுமே லைஃப்ல ரொம்ப நல்லா ஷைனா இருக்காங்க. இன்னும் அந்த மாதிரிதான் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல மதர் ஆசிரியையாக பணியாற்றியது எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா 1951. அப்ப மதரே பிரெஞ்சு கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. நான் ஹெட் மிஸ்ட்ரஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லவே இல்லை மதர். வெறும் பிரெஞ்சு கிளாஸஸ் மட்டும் டீச்சரா இருந்து எடுத்தாங்க, அவ்வளவுதான். இப்ப இது மாலை நேரத்தில் நடக்கும். சோ இது மதரே கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பசங்க மட்டும் இல்லாம நிறைய அதுல டீச்சர்ஸும் சாதகர்களும் சேர்ந்தார்கள். இது அந்த மாலை நேரத்துல பிளே கிரவுண்ட்ல நடக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? நமக்கு தெரியும். அதெல்லாம் சேர்ந்தாங்க. இதுதான் ஆசிரம பள்ளியுடைய பின்னணி. 1958க்கு அப்புறமா பிளே கிரவுண்ட்ல இந்த மாலை வகுப்புகள் நடத்தப்படவில்லை. இதுல புல்லட்டின் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோ இன்டர்நேஷனல் சென்டர் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த ஆசிரம் பள்ளியுடைய காலாண்டு பத்திரிகையில ஸ்ரீ அன்னை கல்வி தொடர்பாக எழுதிய பல கட்டுரைகள் பிரெஞ்சு மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டன. இதுல சயின்ஸ் ஆஃப் லிவிங், வாழ்வின் அறிவியல் என்னும் கட்டுரையில் மிகவும் அற்புதமாக வாழ்க்கையை வாழ்வதற்கான பல சூத்திரங்களை ஸ்ரீ அன்னை வழங்குகிறார். To know oneself and control oneself. தன்னை தானே அறிவது, சுய கட்டுப்பாடு. An aimless life is always a miserable life. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வாழ தகுதியற்ற வாழ்க்கை. உன் குறிக்கோள் உயர்ந்ததாகவும், your aim should be high, wide, பரந்ததாகவும், generous and disinterested, பாரபட்சம் இல்லாமலும் உயர்ந்த தன்மையுடனும் இருக்க வேண்டும். நீ உனக்குள்ளேயே உன் குறிக்கோளை முழுமை பெற்றால்தான் அதை வாழ்வில் முழுமை அடைய செய்ய முடியும். It cannot be realized unless you have realized perfection in yourself. அதற்கு முதலில் நம்மில் உள்ள பல கூறுகளை என்னவென்று அறிய வேண்டும். To become conscious of yourself and the different parts of your being and their respective activities. மிக நீண்ட காலம் பிடிக்கக்கூடிய இந்த முயற்சியில் சோர்வடையாமலும் விடாமுயற்சியுடனும் தொடர்ந்தால் சிறிது சிறிதாக நம் முழு இருப்பையும் மத்தியில் உள்ள சைத்தியத்தை சுற்றி ஒருங்கிணைக்க முடியும். இதுவே முதல் படி. இது அகத்திற்கான பணி. நம் புற இருப்பின் முழுமையையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது எக்ஸ்டர்னல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் பார்ட் ஆஃப் த பீயிங், ஆஃப் அவர் பீயிங். நம் இருப்பின் உயர்ந்த உண்மை அகத்தில் முழுமை பெறும்போது புறக்கூறுகளான மன, பிராண, ஸ்தூல நிலைகளில் வெளிப்பட அவையும் சுத்திகரிக்கப்பட்டு இளகியதாகவும் இருந்தால்தான் உள்ளிருந்து எழும் அந்த முழுமையான உண்மையின் சக்தியையும் தெளிவையும் சரியாக நம்மால் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கவனிச்சோம் அப்படின்னா எவ்வாறு ஸ்ரீ அன்னை மன, பிராண, ஸ்தூல, சைத்திய என்ற 4 நிலைகளிலும் மென்டல், வைட்டல், பிசிக்கல் அண்ட் சைக்கிக் லெவல்ஸ் நம்மை பயிற்சி செய்து செம்மைப்படுத்திக் கொள்வதே முழுமையான கல்வி, ட்ரூ எஜுகேஷன் அப்படின்னு இங்க மதர் சொல்றாங்கன்றதும் புரியுது. இயற்கையாகவே மனிதனின் மனம் ஒரு குறுகிய பார்வையுடன், லிமிடெட் விஷன்,
அரைகுறையாக புரிந்து கொள்ளும் திறன், நாரோ அண்டர்ஸ்டாண்டிங், மற்றும் பிடிவாதமான தன்மை, ரிஜிட். இதுதான் வந்து மனிதனின் மனம் வந்து சாதாரணமா இயற்கையா இப்படிதான் இருக்கு. மனம் என்னும் கரணத்தை இளகிய தன்மை உடையதாகவும் ஆழமாக ஆக்கவும் சில பயிற்சிகளை செய்வது அவசியம் அப்படின்னு சில பயிற்சிகள் மதர் சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து ஒரு 2 பேர் பேசுறாங்க, அவங்களுக்குள்ள கருத்து ஒற்றுமை இல்லை அப்படிங்கும் போது 2 பேருமே அது ஒரு சண்டையாகவோ எதுவும் போடாமல் இரு சாரருக்கும் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து உட்கார்ந்து பேசி அப்படி நம்ம ஒரு இணக்கமாக போகும்போது மனமும் விசாலம் அடைகிறது. அப்ப இருவருக்கும் எங்க நம்ம அதை வந்து சுமூகமா ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்கும் கடைசியில. அது இருவருக்குமே வந்து ரொம்ப சாதகமா இருக்கிற மாதிரி அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிராண சக்தி, வைட்டல், இது வந்து உற்சாகம், எந்தூசியாசம், பேஷன், பேரார்வம், டைனமிக் எனர்ஜி, செயல்படும் சக்தி, இம்பல்சஸ் அண்ட் டிசையர்ஸ், தூண்டுதல்கள், ஆசைகள், விரக்தி, டிப்ரெஷன், போன்றவற்றின் இருப்பிடம். இது பிராணசக்தி, நம்ம வயிற்றில் தான் வந்து இது எல்லாத்துக்கும் இருப்பிடம். இவற்றை பயிற்சி செய்வது மிகவும் கடினம். ஆனா இதை வந்து ரொம்ப பொறுமையாகவும் விடாமுயற்சியோடும் நம்ம செய்யும் போது பிராணசக்தியின் துணையோடு எந்த விதமான மாறுதல்கள், நல்ல மாறுதல்கள், திருவுரு மாற்றங்களோ எல்லாமே வந்து சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்றாங்க மதர். பிராணன் ஒரு சிறந்த பணியாள், ஆனால் பெரும்பாலும் தன் சொந்த திருப்தியையே நாடும். சிறிதளவு தன் திருப்தி குறைந்தாலோ மறுக்கப்பட்டாலோ அது உடனே விரக்தியாகி சோகத்தில் மூழ்குகிறது. அது போன்ற சமயங்களில் நாம் செயல்படாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு பொறுமையாக செயல்படும் போது ஒவ்வொரு சங்கடத்தையும் சவாலையும் ஒரு புதிய முன்னேற்றத்திற்கான வாய்ப்பாக நாம் மாற்றலாம். கடைசியான ஸ்தூல சரீரம், நம் உடல். பிசிக்கல் எஜுகேஷனுக்கு ஸ்ரீ அன்னை மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள். உடல் உன்னை ஆளக்கூடாது, உன்னை கீழ்ப்படிந்து நடக்கும் ஒரு கருவியாக இருக்க வேண்டும். இயல்பாகவே நம் சரீரம், நம்ம பாடி வந்து இட்ஸ் a faithful servant அப்படின்னு சொல்றாங்க. மனம் மற்றும் பிராணனின் தூண்டுதல்களுக்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்கிறது. அதனால் தன் நலனை கூட இழக்க தயாராகிறது. உடல் தன்னை சூழ்நிலைக்கேற்ப தழுவிக்கொண்டு அடாப்டபிலிட்டி, தாக்கு பிடிக்கும் தன்மை வாய்ந்த ஒரு நல்ல கருவி, என்டூரன்ஸ். சோ உடல் நம் சைத்திய மையத்தை கொண்டு இயங்கினால் அதன் திறன் பெருமளவிற்கு உயர்வது நம்மை ஆச்சரியப்படுத்தும். அமைதியான மற்றும் சக்தியான உடல் தன்னால் இயன்ற முயற்சியை ஒவ்வொரு கணமும் கொடுக்க தயாராக இருக்கும். ஏனென்றால் அதற்கு பணி செய்யும் போதே எவ்வாறு ஓய்வெடுக்க வேண்டும் என்பதும் தெரியும். தன் சக்திகளை பிரபஞ்ச சக்திகளிடம் இருந்து பெற்று உணர்வுடனும் உபயோகமாகவும் செயல்பட கற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து இந்த மனம், பிராணன், அப்புறம் ஸ்தூல சரீரம், அதை பத்தி நம்ம பார்த்தோம். இன்னும் கல்வி வந்து ஒருவர் பிறந்ததிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். பிகின் அட் பர்த் அப்படின்னு சொல்றாங்க மதர். வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு விஷயம், கண்டினியூஸ் த்ரூ அவுட் த லைஃப் என்று தொடங்கி பெற்றோர்களுக்கு பல முக்கியமான கோட்பாடுகளை ஸ்ரீ அன்னை விவரித்துள்ளார். இது போன்ற கட்டுரைகள் தவிர ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எழுதி அனுப்பிய பல கேள்விகளுக்கு பதில்களும் ஏராளமானவை. தி கைடன்ஸ் ஆஃப் எஜுகேஷன், அட்வைஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அப்படின்னு தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. மாலை நேர வகுப்புகளில் கூறப்பட்ட பல கதைகள், ஸ்டோரிஸ் டோல்ட் பை த மதர், பார்ட் 1, பார்ட் 2 என்று 2 பகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளன. இப்ப இந்த
கைடன்ஸ் ஆன் எஜுகேஷன் அதுல இருந்து ஒரு சில கருத்துக்கள் பார்க்கலாம். அதுல வந்து கல்வி கற்பது பொருளாதாரத்திலும் சமூகத்திலும், அதாவது மெட்டீரியல் லைஃப் அண்ட் சொசைட்டி, அதுல வெற்றி பெறுவதற்காக செய்யப்படுவது அல்ல. மனிதன் தன் முழுமை தன்மையை உணர்ந்து அதை அடைய வேண்டும் என்பதே கல்வியின் முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு மதர் சொல்லியிருக்காங்க. நெவர் பிலீவ் தட் யூ நோ, ஆல்வேஸ் ட்ரை டு நோ பெட்டர். எல்லாம் எனக்கு தெரியும் என்றிருந்தால் முன்னேற்றம் தடைப்படும். மேலும் சிறப்பாக கற்க வேண்டும் என்ற எண்ணமே முக்கியம். ஆசிரியர்களுக்கும் அறிவுரைகளும் வழிகாட்டுதல்களும் கொடுத்ததுல அதுல பார்த்தோம் அப்படின்னா பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் ஆஃப் அ சக்சஸ்ஃபுல் டீச்சர் அப்படின்னு சொல்லி மதர் சில அறிவுரைகளை வழங்கி இருக்கிறார். அதுல வந்து முதல்ல சொல்றது கம்ப்ளீட் செல்ஃப் கண்ட்ரோல். டீச்சர்ஸ்க்கு சொல்லும் போது கம்ப்ளீட் செல்ஃப் கண்ட்ரோல், முழுமையான சுய கட்டுப்பாடு, not only to the extent of not showing any anger, but remaining absolutely quiet and undisturbed under all circumstances. எந்த சூழ்நிலையிலும் கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பது மட்டுமல்லாமல் பூரணமாக அமைதியாகவும் சலனமற்றும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஆனால் தன் மாணவர்கள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் முதலில் தான் முன்னேற வேண்டும் என்ற சங்கல்பம் வேண்டும். The teacher must not remain satisfied with what he is or what he knows. He must not have a sense of superiority over his students. No preference or attachment. விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைவருமே பரம்பொருளின் ஒரு பகுதிதான். இதில் உயர்வு தாழ்வு கிடையாது. All are equal spiritually. வெறும் சகிப்புத்தன்மை மட்டும் இல்லாமல், டாலரன்ஸ் மட்டும் இல்லாமல், குளோபல் அண்டர்ஸ்டாண்டிங், பரந்த விசாலமான ஒரு மனத்துடன் ஒரு டீச்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் குழந்தைகளுக்கு சில அறிவுரைகள் கூறும்போது what a child should always remember, ஒரு குழந்தை தன் நினைவில் எதை எப்பொழுதும் கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா முழு திட உண்மைய நம்பிக்கை, முழு திட உண்மையாக இருப்பதற்கான அவசியம், necessity of an absolute sincerity, சத்தியமே வெல்லும், certitude of truth's final victory, சத்தியமேவ ஜெயதே, தொடர்ந்து முன்னேறுவதற்கான சாத்தியக்கூறு உண்டு, அதற்கு இலக்கை அடையும் சங்கல்பம் இருக்க வேண்டும், the possibility of constant progress with the will to achieve அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுக்கு இப்ப நம்ம எவ்வளவு பார்த்தோம். இதுல வந்து கல்வி அப்படிங்கும் போது ஒரு கேள்வி மனதில் எழலாம். கணிதமோ அறிவியலோ அல்லது ஒரு ஹிஸ்டரி அது படிக்கிறோம் அப்படிங்கும் போது இது நம்ம ஆன்மீகத்துல எப்படி நமக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். இந்த கேள்வியை வந்து ஒரு குழந்தை ஸ்ரீ அன்னையிடம் கேட்டார்கள். ஆசிரம பள்ளியில் படித்த ஒரு குழந்தை கேட்டாங்க, how can mathematics, history or science help me find you அப்படின்னு கேக்குறாங்க அந்த குழந்தை. அதுக்கு மதர் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, I found it quite amusing அப்படின்னு சொல்றாங்க மதர். சொல்லிட்டு பல வழிகளில் உதவலாம். உயர்ந்த உண்மையின் ஒளியை பெற ஒருவரின் மனம், the mind must be strengthened, வலிமையானதாகவும், சப்பல் இளகியதாகவும், broadened விசாலமானதாகவும் இருக்க வேண்டும். கல்வி கற்பது இதற்கு மிக சிறந்த வழி
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவியலை ஆழமாக ஊன்றி படித்தால் புறத்தோற்றங்களின் நிச்சயமற்ற உண்மையற்ற தன்மை புரியும். இது உன்னை ஆன்மீகமாக உள்ளுரையும் உண்மையை நோக்கி வழிகாட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்கையின் பல்வேறு செயல்பாடுகளையும் அதன் கூறுகளையும் நீ படிக்கும் போது அது உன்னை பிரபஞ்ச அன்னையின் அருகில் அழைத்து செல்லும். அதன் மூலமாக நீ என் அருகில் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் ஓபன்ஸ் a door into another reality. கல்வி வேறொரு உண்மை தன்மையுள்ள உலகத்தின் கதவுகளை திறக்கும் அப்படின்னு சொல்றாங்க மதர். ஸ்ரீ அன்னையிடம் பயின்ற பல குழந்தைகள் பிற்காலத்தில் தங்கள் அனுபவங்களை நூல்களாகவும் எழுதி வெளியிட்டிருக்கார்கள். அது தவிர யூடியூப்லயும் நிறைய வீடியோஸ் கண்டென்ட் இருக்கு, ஏராளமாக இருக்கு. அந்த வரிசையில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானவர் தாரா ஜோஹார் அவர்கள். சுரேந்திரநாத் ஜோஹார் அவர்களுடைய மகள் அவங்க. டெல்லி ஆஷ்ரம் ஸ்கூல் நடத்துறாங்க. அவங்க ரீசெண்டா பத்மஸ்ரீ கூட வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அவங்களுடைய புத்தகம் லேர்னிங் வித் த மதர், அந்த புக்கு ரொம்ப அற்புதமான புத்தகம். சோ அவங்க நேரடியாக ஸ்ரீ அன்னையிடமே பாடம் பயின்றவர்கள். அவங்க படிக்கும் பொழுது அவங்களுக்கு படிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர்கிட்ட சொன்னாங்களாம். அவங்க திட்டிருக்காங்க. இவங்க நேரா ஸ்ரீ அன்னையிடமே முறையிட்டார்கள், எனக்கு படிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ ஸ்ரீ அன்னை கேட்டாங்க, சரி உனக்கு வேற என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு போட்டோகிராஃபி பிடிக்கும் அப்படின்னு சொன்னோடனே மதர் உடனே கேமரா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். சோ அவங்க அந்த புத்தகத்துல எழுதும் பொழுது ஐடியல் சைல்டு அப்படிங்கறது மதர் சொன்னாங்க, அவங்க கிளாஸஸ்ல இருக்கும்போது சொன்னாங்க அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க மதர், ஐடியல் சைல்டு, இப்ப டீச்சர்ஸ்க்கெல்லாம் சிலது சொன்ன மாதிரி, சில அறிவுரைகள் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, an ஐடியல் சைல்டு, ஒரு லட்சிய குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, is good tempered. He does not become angry when things seem to go against him or decisions are not in his favor. தான் விருப்பப்பட்டபடி ஏதாவது நடக்கல அப்படிங்கும் பொழுது அந்த குழந்தை கோபம் அடையாமல் அது இனிமையான ஒரு தன்மையோட எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறது. இஸ் கேம். an ideal child is game. Whatever he does it to the best of his capacity and keeps on doing in the face of almost certain failure. He always thinks straight and acts straight. நேராக அது யோசிக்கிறதும் நேர்மையாக இருக்கும், செயல்படுவதும் நேர்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. An ideal child is truthful. He never fears to say the truth, whatever may be the consequences. An ideal child is patient, பொறுமை. He does not get disheartened if he has to wait a long time to see the results of his effort. An ideal child is enduring. He faces the inevitable difficulties and sufferings without grumbling. An ideal child is persevering, vidamuyarchi. He never slackens his effort, however long it has to last. An ideal child is poised. He keeps equanimity in success as well as in failure. Samadhi is courageous, dhairyam. He always goes on fighting for the final victory, though he may meet with many defeats. An ideal child is cheerful. He knows how to smile and keep a happy heart in all circumstances. An ideal child is modest. He does not become conceited over his success, neither does he feel himself superior to his comrades. An ideal child is generous.
He appreciates the merits of others and is always ready to help another to succeed. An ideal child is fair and obedient. He observes the discipline and is always honest. அப்படின்னு அவங்க நோட் பண்ணிருக்காங்க. ஐடியல் சைல்டு அப்படிங்கிறதுக்கு மதர் என்ன சொன்னாங்க அப்படிங்கறது அவங்க கிளாஸஸ்ல. இதை தவிர அவங்க சொல்லும் பொழுது அவங்களுடைய புத்தகத்துல வந்து ஸ்ரீ அன்னை பிரெஞ்சு வகுப்பு எடுக்கும் போது கொடுத்த டிக்டேஷன், அப்புறம் அந்த போயம் ரெசிடேஷன் போன்றவற்றை பற்றி எல்லாம் விரிவாக எழுதியிருக்காங்க. அதை பத்தி அதுல இருந்து ஒரே ஒரு அனெக்டோட் சொல்லிட்டு ஸ்பீச்சோட எண்டுக்கு போயிடலாம். எக்ஸாம்பிள் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஸ்ட்ரக்டர். ஒரு டீச்சர் வந்து எப்படி அவங்க ஒரு உதாரணமாக வாழ்ந்து காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுதான் மிக வலிமையான முறை அப்படிங்கிறத மதர் சொல்றாங்க. இத பத்தின ஒரு சின்ன அனெக்டோட்ட, இது வந்து தாராதி அவர்கள் எழுதியிருக்காங்க. ஒரு வகுப்பின் போது ஸ்ரீ அன்னை கதை சொல்லிக் கொண்டிருந்தார் என்று நினைக்கிறேன். வராண்டாவின் தூணின் முன்னால் ஸ்ரீ அன்னையின் நாற்காலி போடப்பட்டிருந்தது. கதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது 2 பல்லிகள் தூணில் சண்டை போட்டுக் கொண்டிருந்தன. அவை ஸ்ரீ அன்னையின் முதுகில் விழுந்தன. ஒரு நொடி திடுக்கிட்ட அன்னை அப்படியே சலனமில்லாமல் அசைவற்று அமர்ந்திருந்தார். அமியோதா அவற்றை தட்டிவிட்டார். கிட்டத்தட்ட 15 நொடிகள் ஸ்ரீ அன்னை சலனமில்லாமல் அசைவற்று இருந்தார். கீழே விழுந்த பல்லிகள் இங்கும் அங்கும் ஓட அமர்ந்திருந்த மாணவர்கள் அனைவரும் கத்திக்கொண்டு ஓடலாயினர். சில நிமிடங்கள் கழித்து பல்லிகள் வெளியே சென்ற பிறகு மாணவர்கள் அவர்கள் தங்கள் இருப்பிடத்தில் அமர்ந்தனர். இவை அனைத்தும் நடக்கும் போது ஸ்ரீ அன்னை அமைதியாகவும் சலனமற்றும் இருந்தார். பிறகு, ஏன் இந்த சிறு பிராணிகளிடத்தில் பயம் கொள்ள வேண்டும்? இவை என்ன தீங்கு நமக்கும் செய்யாதே. சமதையுடனும் சுய கட்டுப்பாடோடும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம் இருப்பது எவ்வளவு அத்தியாவசியம் என்று குழந்தைகளுக்கு எடுத்துரைத்தார். மற்றொரு குறிப்பிடத்தக்க விஷயம், ஸ்ரீ அன்னை முதன் மாடியில் அறையில் இருந்த போது அங்கு ஒரு பல்லி வாழ்ந்து வந்தது. ஸ்ரீ அன்னை தினமும் தன் இரவு உணவை தாமதமாகவே உண்பார். அப்போது அந்த பல்லி தினமும் ஸ்ரீ அன்னையின் கையால் உணவு உட்கொள்ளும். இது எவ்வளவு நாட்கள் நீடித்தது என்று தெரியவில்லை அப்படின்னு அவங்களோட புத்தகத்துல படித்தேன். சோ வாழ்வினுடைய ஒவ்வொரு பகுதிக்குமே வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி பகவானும் ஸ்ரீ அன்னையும் நமக்கு ஏராளமான வழிகாட்டுதல்கள். இவர்களுடைய எழுத்துக்களை படிப்பதையே வந்து ஒரு வாழ்க்கையுடைய சாதனா, ஒரு இலக்கு அப்படின்னு ஒரு லட்சியமாக கூட வைத்து நம்ம வாழ்ந்தோம்னா வாழலாம். அது ரொம்ப உயர்ந்த ஒரு லட்சியமாக இருக்கும். சோ அதை நம்ம படிச்சு எவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு பெரிய சமுத்திரம் இல்லையா? சோ இந்த கொடுத்துள்ளனர். இதுல வந்து கல்வி, வர்த்தகம், அறிவியல் அப்படின்னு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட், எந்த ஒரு ஸ்பியரையுமே மதரோ பகவானோ விடல. எல்லாவற்றிற்குமே நமக்கு வந்து அவர்கள் தான் முன்னோடிகள். இது வந்து ரொம்ப பெரிய டாபிக். என்னால ஜஸ்டிஸ் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னா கண்டிப்பா முடியல அப்படிங்கறதுதான் உண்மை. ஆனா இது வந்து இது நான் படிச்சது, இது என்ன உணர்ந்தேன், அதை வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டேன் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இதை வந்து படிச்சு உணர்ந்து மட்டும் இல்லாம அடுத்தது வந்து செயல் நடைமுறைப்படுத்தணும், நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுதான் அடுத்தது. அது ரொம்ப கடினம், ஆனா அது முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஊக்குவித்து வாய்ப்பளித்த சிவகுமார் சார் அவர்களுக்கும் அவர்களுக்கு மிக்க நன்றி. பொறுமையாக கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. உரையை நடத்தி கொடுத்த ஸ்ரீ அன்னைக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும்
மிக்க நன்றி. என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். இது முடிக்கும் போது ஸ்ரீ அன்னை கொடுத்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிரேயர் அதை சொல்லி முடிச்சிடுறேன். Make of us the hero warriors we aspire to become. May we fight successfully the great battle of the future, that is to be born against the past that seeks to endure, so that the new things may manifest and we may be ready to receive them. Nandri.